கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்டவங்க பரலோகம் போவாங்க. இதில் நல்லவங்க பரலோகம் போவாங்களா? அதாவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்களையே நல்லவங்களாக இருக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சவங்க பரலோகம் போவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஏற்கனவே ஒரு காணொளியில் பதில் பார்த்தோம். சரி, இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தின் பேரில் நாம் வைக்கிற விசுவாசம்தான் நம்மை ரட்சிக்கும். இதை அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில், அவராலே அன்றி ரட்சிக்கப்படுவதற்கு பூமியிலே வேறெந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்போது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும், ஒரு மனுஷன் பரலோகம் போகணும், ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தின் பேரில் வைக்கிற விசுவாசத்தின் மூலம்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மூலம்தான் ஒருவன் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. சரி, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து மனிதனாக வாழ்ந்து பூமியிலே 3 வருடங்கள் ஊழியம் செய்து அதற்கு பின்பாக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்று இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உண்மை கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தது, மனிதனாக வந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. 2023 இப்போ ஆகுதுன்னா, 24 இப்போ ஆகுதுன்னா, அப்போது 2024 வருஷமாக தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் மனுஷனாக வந்து ஆகுது. அப்போது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி அறியாத, அவரை பற்றி தெரியாத, அல்லது அவருடைய நாமத்தை பற்றி தெரியாத பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மோசே, தாவீது, இன்னும் பல பரிசுத்தவான்கள் இருந்தாங்களே, அவங்க எப்படி பரலோகம் போயிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். ஏன்னா அவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமம் தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி பரலோகம் போயிருப்பாங்க? ஏன்னா வேத வசனம் சொல்கிற காரியம் எப்பயுமே தப்பாக போகவே போகாது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் தெளிவாக சொல்லுது, அவருடைய நாமமே இல்லாமல் பூமியிலே ரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தா பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அல்லது எப்படி பரலோகத்துக்கு வருவாங்க? இல்லை, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வருவதற்கு, அதாவது மனிதனாக பூமியிலே பிறப்பதற்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் யாரும் பரலோகமே போக மாட்டாங்களா? அவங்களுக்கு நித்திய ஜீவனே கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப வேதத்தை அதிகமாக ஆராயாமல் நார்மலாக சிந்தித்தாலே இதுக்கு நமக்கு விடை கிடைச்சிரும். இப்போது நாம் பூமியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்த பிறகு, மனிதனாக வந்த பிறகு வாழ்ந்த நாம் அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் வைக்கிறோம். அப்போது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும், எப்படி அவங்க பரலோகத்துக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வரவிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் வச்சு அவங்க பரலோகம் வருவாங்க. இது எப்படி அவங்களுக்கு இவர் ஒருத்தர் வரப்போகிறாருன்னு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் ஏனோக்குடைய காலத்திலேயே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகையை குறித்து பேசப்பட்டு இருக்கிறது. அதே போல் மோசே என்ன எழுதியிருக்கிறாரு, என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உங்களிடத்திலிருந்து உங்கள் சகோதரரிடத்திலிருந்து எழுப்புவார் அப்படின்னு
நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து கரெக்டாக அவர் தீர்க்க தரிசனமாகவே உபாகமம் புத்தகத்தில் 18வது அதிகாரம் 15வது வசனத்துலேயும் 18வது வசனத்துலேயும் அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி நாம் ஆபிரகாம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை கண்டு களி கூர்ந்தான்னு நாம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்க முடியும். ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே ஆபிரகாமுக்கு சாட்சி கொடுத்துருக்கிறார். அப்போ ஆபிரகாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பார்த்துருக்கிறாரு. தாவீது நாம் வேதத்தில் வாசிக்கிற சங்கீதம் 22ல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து தான் ரொம்ப தெளிவான வேத வசனங்களை சங்கீதமாக பாடி வச்சுருக்காரு. அப்போது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிறார், இந்த பூமியில் மனிதனாக வாழப்போகிறார், அவருடைய வாழ்நாட்களில் அவருடைய கடைசி மணித்துளிகளில் என்னென்னலாம் பாடுபட போகிறாரு அப்படின்னு அவனும் வேத வசனத்தை தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சுருக்கான். இது இல்லாமல் நாம் யோபு புத்தகத்தை வாசிக்கிறப்ப யோபு புத்தகத்தில் 2 இடத்துல, ஒரு இடத்துல யோபு என்ன சொல்கிறான்னா, என் மேலும் தேவன் மேலும் கைகளை வைக்கத்தக்க ஒரு மத்தியஸ்தன் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அதே சந்தர்ப்பத்தில் அவன் இன்னொரு இடத்துல என் மீட்பர் பூமியின் மேல் நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறான். இந்த ரெண்டும் யாரை குறித்து சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒன்று மத்தியஸ்தன், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லப்பட்ட வசனம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறிக்குது. இந்த பூமியின் மேல் நிற்பார்னு சொல்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியை நியாயந்தீர்க்க போகிற அந்த நியாய தீர்ப்பு நாளை குறித்து யோபுவும் எழுதியிருக்காப்புல. அப்போது வேத வசனத்தில் நாம் வேதத்தை ஆராய்ஞ்சு படிக்கிறப்ப பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசித்து தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, நாம் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் வச்சு நாம் பரலோகம் போக போகிறோம். அவங்க வரவிருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் வச்சு அவங்க பரலோகம் போக போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு இயேசு அப்படிங்கிற பெயர் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி இந்த பூமியில் உள்ள எல்லோரையும் மீட்கப் போகிறார், பாவத்திலிருந்து ரட்சிக்கப் போகிறார் அப்படிங்கிற விஷயம் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை அவங்க விசுவாசிச்சிருக்காங்க. அதனால் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்களும் பரலோகம் வருவாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு பின்னால் வந்த எல்லா மனிதர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பேரில் வைக்கிற விசுவாசத்தால் ரட்சிப்படைந்து அவங்களும் பரலோகத்துக்கு வருவாங்க. அப்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால், அதாவது நேரடியாக இந்த நாமத்தை அவங்க அறிந்து கொள்ளலைனாலும் குமாரன் என்கிற அந்த நாமத்தை அவங்க அறிந்து கொண்டதால் அவங்களுக்கும் ரட்சிப்பு நிச்சயமாக இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.